குறிப்பாக இதயத்தோட தசைகளை வலுவடைய செய்யும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ்மெரி இலைகளில் பார்த்தீங்கன்னா கார்னோசிக் அப்படின்ற ஒரு ஆசிட், இயற்கையாகவே இந்த ஒரு வேதிப்பொருள் இதில் அமைந்திருக்கு. இந்த கார்னோசிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் என்ன செய்யும்னு பார்த்தா வயிறு உப்புசம், செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை, மல சிக்கல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும். நம்ம கட் ஹெல்த்துக்கு தேவையான, குடல் பகுதிக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் இந்த ரோஸ்மெரி இலை எண்ணெய் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக வறட்சி தன்மை, தலையில் ஸ்கேல்ப் பகுதியில் வறட்சி தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இதனால் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் அப்படின்ற பொடுகு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். தலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கும். ட்ரைனஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும்.